ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த தாய் லவ் ட்ராமாவோட 7th எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தப்ப டன் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலான்னு போயிருப்பாரு. ஹீரோயின் கூட கோச்சிக்கிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது 2 பேருமே வெளியே ப்ரெஸ் மீட்டில் மாட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம டன் வந்து இதுக்கு மேலே பயப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நான் கேக் அஃபிஷியலாக டேட் பண்ணுறேன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினும் போட்டு கேண்டா முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோனோட அம்மா முன்னாடி அவங்க கேட்குறாங்க, என்ன டன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இதனால என் பொண்ணுக்கு வரும்ல பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கேண்டா, நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தா இன்னும் அவள் அசிங்கப்பட்டு தானே போகணும். அவளை பற்றி தேவையில்லாமல் போயெல்லாம் எவ்வளோ சொல்லியாச்சு. இது மேலே நான் உண்மையை சொல்ல அப்படின்னா அவளுக்கு ரொம்ப அவமானமாக போய்டுன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ கேண்டாவும் இந்த டேட்டிங்குன்னு சொல்கிறது நீங்கள் உண்மையாக பண்ணுறதுக்கு சொன்னீங்களா, இல்லைனா நீங்கள் தப்பிக்கணுன்றதுக்காக சொன்னீங்களான்னு கேட்கும்போது டன் வந்து என்ன இப்படி கேட்குறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கேட்கும் என்னம்மா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேண்டாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி டேட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா, இல்லை பொய்க்காக சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்றதுக்காக டேட்டிங்கிற பேரில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கழட்டி விட்டுலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா என் பொண்ணு அப்படின்ற மாதிரி கேண்டா கேட்டுட்டு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது தன்னால் பதிலே சொல்ல முடியல. இவர் வந்து கேட்க கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லையன்றது இவருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அதனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமோ கேண்டா வந்து, பார்த்தீங்களா கேட்கும் போது பதிலே சொல்ல மாட்டீங்க, அப்போது என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, சும்மா ஏதோ பேச்சுக்காக உங்களோட வேலை போகக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தன்னால் பதிலே சொல்ல முடியல. கேண்டா ஒன்னே இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையை உங்ககிட்ட அழிக்க முடியாது, உங்கள் ரெப்யூட்டேஷன் போகக்கூடாதுன்றதுக்காக ப்ரெஸ் மீட்டில் வந்து டேட் பண்ணுறேன்னு பேச்சுக்கு சொல்லிட்டீங்க, அதனால தானே இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்ற மாதிரி கேண்டா சொல்லும் போது டன் வந்து எப்பயும் போல எதுவும் பேசாமல் அங்கே கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறாரா. கேக் வந்து ஒரு மாதிரி ஓரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கா. ஆனால் இந்த வாட்டி டன் வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே பயந்து ஓடிட்டு இருந்தா நம்ம எப்படி உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுறதுன்ற மாதிரி டன் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. உடனே திரும்பி நின்று சரி கேண்டா, நான் எல்லாத்தையும் இப்போ சொல்லிடுறேன்ற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணை நான் டேட் பண்ணுறது எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும், நான் அவளை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேண்டாவை பார்த்து கேட்க கேண்டாக்கு ஒன்றும் புரியல. ஏன்ட்டு கேட்குறீங்க, இதை அப்பயே கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இல்லை, அவளை டேட் பண்ணால் நான் கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக கேட்குக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், இதுலேயும் வந்து நான் என்னோட ஓன் டிசிஷன் கொண்டு வர முடியாதுல்ல, அதனால தான் கேட்கும் நானும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக அவளை டேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இப்போ நான் பெர்மிஷன் கேட்குறேன், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி டன் வந்து கெண்டாவை பார்த்து சொல்லும் போது கெண்டாக்கு வந்து ஓகே இவர் உண்மையாக தான் பேசுகிறாரா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. கேக்கு திரும்பி பார்த்தா கேக் வந்து சைலண்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்காளா. அதனால் கெண்டாக்கு புரிஞ்செடுத்து உடனே கெண்டாவும் டன்னை பார்த்து சரி ஓகே பெர்மிஷன்லாம் ஏன்ட்டு கேட்காதீங்க, டேட் பண்ணுறதை பற்றி கேக் கிட்ட கேளுங்க, அவள் ஓகே சொன்னால் நீங்கள் டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கெண்டாவும் சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டேன்னோ அப்போது இவங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்க பார்த்து, கேக் உன்னை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன அலோவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது கேட்கும் அதுக்கு ஏதோ வெக்கப்பட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. கெண்டா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னம்மா என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா கேக் வந்து டன்னுக்கு ஓகே சொல்லிடுறா போல். ஓகே சொன்னதோ டன்னுக்கும் ஒரே சந்தோஷம். அங்கேருந்து டன் கிளம்பிடுறாரு. அதுக்கு நம்ம கேட்கும் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டு ரூம்லலாம் சாத்தி வச்சுட்டு டன் கீழெல்லாம் என்ன சொல்லியிருப்பாரோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே வெக்கமாக வருது, என்கிட்ட அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் பெர்மிஷன் கேட்குறாரா, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் பெட்டிலலாம் உருந்துட்டு இருக்கா. அவளால் எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னே தெரியல. இப்படி சந்தோஷத்துலேயே படுத்து தூங்கிடுறாளா. நெக்ஸ்ட் டே வந்து கீழே சாப்பிட்லான்னு போய் பார்த்தா கெண்டா வந்து உடனே கேட்க பார்த்து, கேக் உனக்காக டன் மார்னிங்கே இங்கே வந்து சமைச்சு வச்சுட்டாருன்னு சொல்ல. அப்போ டன் வந்து கேட்க பார்த்து, ஆமாம் கேக் உனக்காக நான் மார்னிங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு தான் வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காதுல்ல, அதனால உனக்கு பார்த்து நல்ல ஃப்ரூட் சாலட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி டன் சொல்லும் போது கேக்குக்கு அதெல்லாம் பார்த்து நல்லா கேரிங்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோண்டிட்டு இருக்கு. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சிரிக்கிறா. கெண்டாவெல்லாம் இதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது கேக் ஒன்னே, அம்மா என்னம்மா சிரிக்கிறீங்க, ஒரு நிமிஷம் அங்கே வாங்க பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, என்னம்மா நீங்கள் டன் மேலே கோவமாக தானே இருந்தீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ கெண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் எவ்வளோ நாள் தான் கோவமாக இருக்கிறது, அவர் பார்க்க கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருக்காரு, உன் மேலே வேற ரொம்ப சின்சியராக இருக்காரு, முன்னாடி ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துச்சுன்றதுக்காக அவர் மேலே எவ்வளோ நாளைக்கு கோவமாக இருக்க முடியும், எனக்கு 80% கோவம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற நம்ம ஹீரோயின் மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ டன்னை வந்து நானும் கூட போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லும்போது அது கெண்டாவும் டன்னை பார்த்து மறக்காமல் இருட்டாகிறதுக்குள்ளே 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது டன்னும் டைம்லாம் பார்த்து கரெக்டாக வந்துடுவேன், நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போயிட்டு காரில் ஏறலான்ற மாதிரி எங்கேருந்து கிளம்புறாங்களா அம்மாண்ட சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோ தான் கார் டோர்லாம் வேற திறந்து விட்டுட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம
ஹீரோயின் வந்து காரில் இடிக்கிற மாதிரி போகிறாங்களா, அப்போ ஹீரோ கையெல்லாம் வச்சு பார்த்துக்கோ கேக் ஒழுங்காக எருன்ற மாதிரி அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு. நம்ம ஹீரோயின் உள்ளே ஏறி உட்காந்துட்டு நானே டோர்லாம் திறந்துருப்பேன், நீங்கள் ஒன்றும் திறந்து விட அவசியம்லாம் இல்லைன்ற மாதிரி இது குட்டி குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே ஏறி உட்காந்து பாருமா நம்ம ஹீரோ போயிட்டு சீட் பெல்ட் போடுறன்ற பேரில் ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக கிஸ் கொடுக்குற மாதிரியே போயிட்டு கிஸ்ஸை கொடுக்காம பக்கத்தில் சீட் பெல்ட் இருக்கும்ல அதை நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இது நீங்கள் அங்கேருந்தே சொல்லியிருந்தா நானே போட்டிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ போட்டு நான் என்ன பண்ணுறது, இப்போ நானும் சொல்லாமல் போட்டதுனால தானே எனக்கு ஒன்று இடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. ஹீரோனுக்கு ஒரு வெக்கமாக ஒரு சைடில் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற பேரில் ஓரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்களா. உங்களுக்கு வேற இப்போ ஜாப்பனீஸ் ஃபுட் தான் சாப்பிட்ணுமா இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ தூரத்தில் வரவங்க போகிறவங்களாம் நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனும் இன்னும் வரவங்களும் ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டே போகிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒன்னி எதுக்கும் கவலைப்படாத கேக் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு கேப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே யார் ஒன்று ஃபோட்டோ எடுத்தாலும் உங்களுக்கு உன் ஃபேஸ் தெரியாது, அதாவது ஃபோட்டோவில் உன் ஃபேஸ் வராது, அதனால நீ எதுக்குமே கவலைப்படாது. நம்மளை பற்றி ஃபோட்டோ எந்த இடத்துல போஸ்ட் ஆனாலும் அந்த கமெண்ட்ஸ்லாம் நீ படிக்காத, அதெல்லாம் படித்தா உனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும், அதெல்லாம் விட்டு கேக் நம்ம மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எதுக்குமே பயப்படாத, நான் கம்பெனி கிட்ட நான் பேசிக்கிறேன் அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஏன் இவ்வளோ பயப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கையை பிடிக்கிறாரா. அங்கே யார் இருந்தாலும் பரவாயில்ல நான் கையை பிடிப்பேன்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி எந்த பொண்ணோட கையும் இவ்வளோ தைரியமாக நான் பப்ளிக்கில் பிடிச்சதே இல்லை, ஆனால் உன் கையை எனக்கு பிடிக்கணும் போல இருக்குது, ஏன்னா உன் கூட இருந்தால் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்போ வா நம்ம ரெண்டு பேரும் ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட போகலாமா, உனக்கு தான் பிடிக்கும்ல பயப்படாத கேட்குன்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிடலாம் வச்சுட்டு இருக்காரு. சாப்பிட போன இடத்துல கூட நம்ம ஹீரோனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்க நம்ம இன்னும் ஏன் அப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, நம்ம முதல்ல சாப்பிட்லான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்களா. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்ட அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கேக் எடுத்து கொடுக்கலான்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க. அப்போ கெண்டாங்க வந்துட்டு டன்னை பார்த்து என்னட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க, ரெண்டு பேரும் நல்லா பழகிக்கோங்க, வெளியே சுற்றுங்கன்ற மாதிரி அவங்களே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே நம்ம ஹீரோ பார்க்கணுமே ஜாகிங்கில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து டயர்டாக உட்காந்தா அவர் வச்சிருக்க டவல்லாம் வச்சு விசில் விட்டுட்டுருக்காரு. நிறைய இடத்துக்கு போய் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதனா போஸ்ட்டை பார்க்க போனால் அந்த போஸ்ட்டோட கமெண்ட் ரீட் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தலையிலலாம் தடி விட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஒரு தைரியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன தான் பயந்தாலும் நம்ம ஹீரோ நல்லாவே பார்த்துக்கிறாரு ஹீரோயினை. அது மட்டும் இல்லை நைட்டு காலையில் எந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஃபோன் பேசுவோன்ற மாதிரி ரொம்ப கால் பேசிட்டே இருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் தன்னோட கசினும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கசினை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அன்றைக்கி நீ வந்து என்கிட்ட பேசினப்போ நான் லைவ் ஆஃப் பண்ணாமல் விட்டதுனால தானே எல்லாருக்கும் இவ்வளோ பிரச்சனை, அதான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்து எனக்கு ஒரே கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த கசினுக்கும் அவன் பண்ண தப்பு புரிஞ்சிச்சு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட அங்கிள் நல்லதுக்காக உங்களோட ஃப்ரெண்டை அப்படி சொல்லி ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நானும் அன்றைக்கி வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதனால தானே நீ அதை பற்றி பேசணுன்ற மாதிரி இவனும் சாரி சொல்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கசினுக்கு வந்து இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இவங்க வந்து நிறைய போய் சொல்லிட்டாங்கல்ல இந்த ப்ரெஸ் முன்னாடி ஸ்டார்டிங்கில், இப்போ வந்து அவங்க அங்கிளுக்கு வேறு ஜாப் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, கான்ட்ராக்டை வேறு மீறிட்டார்ல, அதனால் என்ன சொல்லி அந்த அஃபிஷியல் கிட்ட பேச போகிறான்னு தெரியலன்ட்டு ரொம்ப பயந்துட்டே இருக்கான். அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கார் என்ன பண்ணுறான்னா, உன் கையை காட்டி எதுக்கோ பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டுறா. மாட்டி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, இது வந்து உன்னை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே வச்சுக்கோ, உன்னை சுற்றி நிறைய பாசிட்டிவாக இருக்கும், நீ எதுக்குமே கவலைப்படாத, ஒரு வழியை நீ கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறா. இதை பார்த்து கசினுக்கு வந்து லைட்டாக நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு மேலே ஒரு சைட்டு போகுது. அப்படியே அந்த பொண்ணையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நல்லாவே பேசிக்கிறாங்க. இப்போ ரொம்ப கோவலாம் படுறது கிடையாது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் நல்லா வெளியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா, நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே தான் வராங்க. இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இப்போ ஓடிட்டு இல்லை. அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அங்கே எங்கேருந்தும் அம்மா வரவே இல்லை. ஹீரோ ஒரு பக்கம் ரிப்பேர் ஆன லைட்டெல்லாம் மாற்றிட்டு இருக்காரு. அப்போ என்னாச்சுன்ற மாதிரி அம்மா கால் பண்ணி பேசினா, இப்போ நான் ஊரில் இல்லை கேக், நான் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவளுக்கு துணையாக நான் தான் இருக்கணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், பார்த்து இருந்துக்கோன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, நம்ம ஹீரோனும் என்னமோ சொல்கிறீங்க, சரி நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோனும் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்களா. அப்போ ஹீரோயின் திரும்பி பார்த்தா டன் வந்து இந்த லைட்டெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி தம்ஸ் அப்லாம் காட்டிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு வெக்கமாக வந்து, அட விடுமா பாராட்டாத, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் கேக்கில் வாங்கிட்டு, சரி கேக் நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, உள்ளே சேஃபாக டோர் லாக் பண்ணிட்டு பார்த்து இருந்துக்கோ, எதுக்கும் பயப்படாத, எதுனா பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணிட்டுமா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கேட்கும், சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து இருந்துப்பேன், வீட்டில் சுற்றி நிறைய கேமராஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கன்ற சொல்ல, நம்ம டன்னோ சரி ஓகே கவனமாதிரி நான் கிளம்புறேன்ற மாதிரி எங்கேருந்து கிளம்பிடுறாரா. கிளம்புறேன்ற பேரில்
வீட்டுக்கு வெளியே வந்து கார் இருக்கும், கார் உள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே வெளியே பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கிளம்பவே இல்லை, ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின் கிட்ட, போயிட்டேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, வெளியே வந்து போயிட்டீங்களா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம டன் வந்து திரும்பி பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவர் அங்கேருந்து போகவே இல்லை, ரொம்ப நேரமாக அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியவே. நம்ம ஹீரோனும் டன்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சோகமாக இருக்கு, ஏன் போகலன்னு கேட்டோன்னே டன்னு வந்து எனக்கு ஒன்று விட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. சிரிச்சுக்கிட்டே இவர் இவ்வளோ கேரிங்க நம்ம மேலே இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கு நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்கன்ற மாதிரி சோஃபாவில் படுத்துக்க சொல்கிறா. அது மட்டும் இல்லை, பெட்ஷீட் பில்லோலாம் கொடுத்து உங்களுக்கு இது ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக ஓகே, இந்த இடத்துல வெண்ணிலா ஸ்மெல்லாம் சூப்பராக வந்து நான் நல்லா தூங்குவேன், சரி நீயும் போயிட்டு உள்ளே நல்லா பத்திரமா தூங்கு, நான் கீழே இருந்து நல்லா பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் ரொமான்டிக்காக நம்ம ஹீரோன் கிட்ட பேச நம்ம ஹீரோனுக்கு வெக்கமாக வருது. சரி நீங்கள் பார்த்து தூங்குங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிற வரைக்கும் திரும்பி பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே இருக்காரு. ஹீரோயின் வந்து மேலே ரூமுக்கு போன அப்புறமா தூக்கமே வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் கீழே தூங்கியிருப்பாரா இல்லையான்ற மாதிரி கீழே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா ஹாலில், அந்த ஃபோனில் எடுத்து அந்த கேமரா வந்து போட்டு பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போர் அடிக்குது, அவங்களுக்கு தூக்கமே வரல. கீழே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தூங்குவார்னு பார்த்தா தூங்காமல் வீடு கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருக்குமா, அதனால க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மாப்பெல்லாம் போடுன்ற பேரில் அந்த மாப்பை மைக்கா நினச்சி பாடிட்டு ஆடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே சிரிப்பாக வருது, என்னது இவர் கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்காருன்ற மாதிரி மேலே படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்புறம் அதையே பார்த்துட்டு இருக்காங்க நைட் ஃபுல்லாக. அப்புறம் அங்கேயே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து காலையில் நம்ம ஹீரோனுக்கு குளிச்சு முடிச்சு ஏஞ்சி கீழே போய் பார்த்தா ஹீரோ என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னுமே கிளம்பல, அவர் அங்கேயே தான் இருக்காரு. ஹீரோனுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோனும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே ஏஞ்சிட்டிங்களா, இவ்வளோ சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா, இப்படி நல்லா சமைக்கிறீங்களேன்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்து நான் தனியாக ஷூட்டிங் போகும்போதுலாம் நான் தான் சமைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் தான் சொன்னேன்ல உனக்கு இது மாதிரி வேணும்னா சொல்லு, நான் டெய்லியும் கூட வந்து உனக்காக சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் நான் ரொம்ப லக்கி, இவ்வளோ பெரிய ஆள் வந்து எனக்காக சமைச்சு கொடுத்துட்ருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் இன்னும் வந்து உன்னை லக்கியஸ்ட் பர்சன் ஆக்குறேன், அதுக்கு நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் மூஞ்சி வாடிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து சைலண்டாக இருக்காங்களேன்றதுக்காக நீ சைலண்டாக இருக்கா, அப்போ இதை நான் ஓகேன்னு எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனால எதுவுமே பேச முடியல. அப்போ ஹீரோவும் சரி எதுக்கு இப்போ மூட் அவுட் ஆகுற, மூட் அவுட்லாம் ஆகாத, நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு அந்த சூப் எடுத்து. நம்ம ஹீரோனும் இவர் எவ்வளோ கேரிங்காக இருக்காருன்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ ஒன்று எந்திரிச்சு ஹீரோனை கிட்ட பிடிச்சி வச்சுட்டு சொல்லி கேட்கே இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறியான்னு கேட்கும்போது மட்டும் சோகமாயிட்ருக்கே, எதுக்கு நீ எனக்கு ஓகே சொல்ல மாட்டேன், என்ன கேட்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா சரி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் நீ சொன்னதான் எனக்கு புரியும், என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ கேக் சொல்கிறாங்க என்னென்னா இன்னுமே எனக்கு உங்களை பற்றி அவ்வளோவா தெரியாது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்றது எதுவுமே தெரியாமல் என்னால் ஓகே சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறது வந்து ஹீரோக்கு புரியுது. அதனால தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஓகே சொல்லவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நம்ம டேட்டிங் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நல்லா போகட்டும், நான் உங்களை பற்றி நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா நான் உங்களுக்கு ஓகே சொல்கிறேன், அது கொஞ்ச நாள் டைம் எடுக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இவளுக்கு நம்மளை பற்றி புரிய வைக்கணுன்ற மாதிரி அன்றைக்கே வந்து ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இங்கே சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரா, என்ன இடமா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய இடமா இருக்குது. நம்ம ஹீரோவும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு, ரொம்ப பெரிய பிளேஸாக இருக்குல்ல. நம்ம ஹீரோன் வந்து இது என்ன இடம், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஹீரோ ஒன்னே இது என்னோடய வீடு தான், என்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டேன் உங்கள் வீடா இது, என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது உங்கள் வீடுன்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் இது ஏன் வீடு தான், வா உள்ளே போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை உள்ளே கூப்பிட நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அந்த வீடை பார்த்தோன்னே, அவ்வளோ பெருசாக இருக்கே உள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ணோன்னே புரிய மாட்டேங்குது, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நம்ம போய் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.